لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم كل أمتي يدخلون الجنة إلا من أبى قيل ومن يأبى يا رسول الله قال من أطاعني دخل الجنة ومن عصاني فقد أبى صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறை கேட்க வேண்டும் என்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பால் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய சகோதரர்களே, அனைத்து அன்பையும் விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பு மிகைக்கும் பொழுது அந்த மனிதனிடம் காணப்படக்கூடிய மிக முக்கியமான ஒன்றுதான் ஈமான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி முழு உலகத்திலும் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறப்பு முதல் வஃபாத் வரை வாழ்க்கையில் ஒரு தடவையாவது நாம் படிக்க வேண்டும் என்ற ஆவலோடு இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். 3 நாளுடைய இந்த நிகழ்ச்சி இன்று இன்ஷா அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறப்பு முதல் 40 வயது வரையும், நாளை இன்ஷா அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 40 வயது முதல் 53 வயது வரையும், இன்ஷா அல்லாஹ் நாளை மறுநாள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 53 வயது முதல் 63 வயது வரை, மவுத் வரை இன்ஷா அல்லாஹ் நாம் மிக சுருக்கமாக படிக்க இருக்கின்றோம். பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பை அல்லாஹ் நசீபாக்குவானாக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாஅத்தை நசீபாக்குவானாக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கரத்தால் ஹவுதுல் கௌதரிலே தண்ணீர் குடிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. சகோதரர்களே, பெரியவர்களே, ஏன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி நாம் படிக்க வேண்டும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கண்ணியப்படுத்தியதை போன்று
இந்த உலகத்தில் அல்லாஹ் யாரையும் கண்ணியப்படுத்தவில்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அல்லாஹ் உயர்த்தியதை போன்று இந்த உலகத்தில் அல்லாஹ் யாரையும் உயர்த்தவும் இல்லை. இதற்கு பிறகு அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு மனிதரை இந்த பூமிக்கு அல்லாஹ் அனுப்ப மாட்டார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதுள்ள அன்பு இருக்கிறதே, ஒரு கவிஞர் சொல்கிறார், முஸ்லிமுடைய இருதயத்தை நீ 2 துண்டாக வெட்டினால் ஒரு துண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று துடிக்கும், மறு துண்டு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றுதான் துடிக்கும். எங்களுடைய உள்ளங்களில் வாழக்கூடியவர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயரைக்காகவே நாம் உயிரை கூட கொடுக்க தயாராகுவோம். நமது மனைவி, நமது பிள்ளைகள், நமது சொத்து செல்வம் அனைத்தையும் விட நாம் அன்பு வைத்த ஒரு மனிதர் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் மாத்திரமல்ல சகோதரர்களே, அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை எவ்வாறு கண்ணியப்படுத்தினார். ஆரம்பத்தில் அதிலிருந்து தொடங்குவோம் சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயரை அல்லாஹ் குர்ஆனில் 4 இடத்திலே அல்லாஹ் சொல்லுகிறார். குர்ஆனிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயரை அல்லாஹ் 4 இடங்களிலே குறிப்பிடுகின்றான். ஒன்று முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் والذين معه أشداء على الكفار முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது وما محمد إلا رسول قد خلت من قبله الرسل. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயரை அல்லாஹ் 4 இடங்களில் குறிப்பிடுகின்றான். ஆனால் குர்ஆனில் எந்த இடத்திலும் அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பெயர் சொல்லி அழைத்தது கிடையாது. யா அய்யுஹன் நபி, நபியே. யா அய்யுஹர் ரசூல், ரசூலே. யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், போத்திக் கொண்டிருப்பவரே. யா அய்யுஹல் முஸம்மில் என்றுதான் அழைக்கிறானே தவிர குர்ஆனில் ஒரு இடத்திலாவது அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு அதபோடு நடந்தான். நபியுடைய பெயரை சொல்லி அல்லாஹ் எங்கும் அழைத்தது கிடையாது. சகோதரர்களே, இரண்டாவது அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னுடைய 2 பெயரை அல்லாஹ் நபி அவர்களுக்கு கொடையாக அல்லாஹ் கொடுத்தார். தன்னுடைய 2 பெயரை அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடையாக கொடுத்தார். لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. அல்லாஹ்வுடைய பெயர் ரഊஃப், அல்லாஹ்வுடைய பெயர் ரஹீம். இந்த ரഊஃப் ரஹீம் என்ற 2 பெயர்களை அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடையாக கொடுத்தார். அல்லாஹ் சொல்கிறான், ஒரு தூதர் வருவார், உங்களிலிருந்தே ஒரு தூதர் வருவார். அந்த தூதர் உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் அவர் தாங்கிக் கொள்ள மாட்டார். அனைவர்களையும் சொர்க்கத்தின் பக்கம் எடுத்து செல்வதின் பேராவலுடையவர். அது மாத்திரமல்ல, ரഊஃப், அந்த ரசூல் இரக்கமுடையவர். ரஹீம், அந்த ரசூல் மிக அன்புடையவர். அல்லாஹ் தன்னுடைய 2 பெயரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தார். மூன்றாவது சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ஊராகிய மக்காவின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறார். வேறு யாரும் பிறந்த ஊர் மீது அல்லாஹ் சத்தியம் செய்யவில்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ஊர் மீது அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறான். வத்தீனி வஸ்ஸைத்தூன்
وطور سينين وهذا البلد الأمين وهذا البلد الأمين இந்த அச்சமற்ற மக்காவின் மீது சத்தியமாக لا أقسم بهذا البلد وأنت حل بهذا البلد நபி அவர்கள் பிறந்த ஊராகிய மக்காவின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்தார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சத்தத்துக்கு மேல் யாரும் சத்தத்தை உயர்த்தக்கூடாது. அல்லாஹுடைய கட்டளை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சத்தத்துக்கு மேல் யாரும் சத்தத்தை உயர்த்தக்கூடாது. அதனாலதான் மஸ்ஜிது நபவியிலே போய் பாருங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரௌதாவிலும் சத்தமிடக்கூடாது. சகோதரர்களே, நாலாவது, எப்படி அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொர்க்கத்திலிருந்து ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை இறக்கினானோ, ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை அல்லாஹ் கருப்பாக ஆக்கியதற்கான காரணி துனியாதாரிகள் சொர்க்கத்தை பார்க்க கூடாது என்பதற்குத்தான். சொர்க்கத்திலிருந்து வந்த கல் ஹஜ்ருல் அஸ்வத். ஆனால் அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சொர்க்கத்திலிருந்து ஒரு துண்டையே இறக்கி கொடுத்தான். நபி அவர்கள் சொன்னார்கள், மா பைன பைத்தி வ மிம்பரி ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னah வ மிம்பரி அலா ஹௌதி. சொன்னார்கள், எனது மிம்பருக்கும் எனது வீட்டுக்கும் மத்தியில் உள்ள பகுதி சொர்க்கத்துடைய துண்டு. அது மதீனாவில் இருக்கிறதே, மஸ்ஜிது நபவியிலே ஒயிட் காப்பட் என்று சொல்கிறார்களே, அது ஒயிட் காப்பட் அல்ல, அது ரௌதா, அது சொர்க்கத்துடைய ஒரு பகுதி. அது அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு கல்லை கொடுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு பூமி துண்டையே இறக்கி கொடுத்தார். நபி அவர்கள் சொன்னார்கள், மா பைன பைத்தி, எனது வீட்டுக்கும் வ மிம்பரி, மிம்பருக்கு மத்தியில் உள்ள பகுதி இருக்கிறதே, ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னah, சொர்க்கத்துடைய பூந்தோட்டங்களில் ஒரு பூந்தோட்டம். அது வ மிம்பரி அலா ஹௌதி, எனது மிம்பர் இருக்கிறதே, அதை அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் ஹவுதுல் கௌசர்லே கொண்டு போய் வைப்பார். சகோதரர்களே, நாலாவது சிறப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய. ஐந்தாவது சிறப்பு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தை அல்லாஹ் சிறந்த காலமாக ஆக்கினார். நபி அவர்கள் சொன்னார்கள், கைருல் குரூனி கர்னி, நூற்றாண்டுகளில் சிறந்தது என்னுடைய நூற்றாண்டு. யார் என்னுடைய நூற்றாண்டில் வாழ்வார்களோ இவர்கள் சிறந்தவர்கள். சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும், பிறகு அடுத்து வரக்கூடிய நூற்றாண்டுடையவர்கள், பிறகு அதை அடுத்து வரக்கூடிய நூற்றாண்டுடையவர்கள். சகோதரர்களே, ஆறாவது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியில் இருக்கும் வரை அல்லாஹ் இந்த சமூகத்தை அல்லாஹ் அழிக்க மாட்டார். அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தார். சகோதரர்களே, எந்த கிதாபை வாசித்து எதை சொல்லுவது? கிட்டத்தட்ட 100 சிறப்புகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இருக்கிறது. 100 சிறப்புகள் இருக்கிறது. அல்லாஹ் கண்ணியப்படுத்திக் கொண்டே இருந்தார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி பேசாத குர்ஆனி கிடையாது. குர்ஆனுடைய எந்த சூறாவை எடுத்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சில விடயங்களை பற்றியாவது பேசும். சகோதரர்களே, இவ்வளோ உயர்ந்த ரசூல், இவ்வளோ உயர்ந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, ஏன் இந்த சீராவை படிக்க வேண்டும்? ஒவ்வொரு நாட்டிலும் சீராவுடைய மகாநாடு நடக்கிறது. துருக்கியில் சீராவுடைய மகாநாடு நடக்கும். மலேசியாவில் சீராவின் மகாநாடு நடக்கும். சகோதரர்களே, நமது மகாநாடுகள் பள்ளிவாசல்லே நடக்கட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறப்பு முதல், ஏன்
நபியின் அன்பால் வாடக்கூடிய எவ்வளோ பேர் இருக்கிறார்கள். அவர்களை வெளியே தெரியாது, வெளியே அவர்களை அறியப்படாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரௌதாவிலே உட்கார்ந்து கண்ணீர் வடிக்கும் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள். மதீனாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பால் வாழ்வதற்கு எத்தனையோ பேர் துடிக்கிறார்கள். இமாம் முஃப்தி ஷஃபீ சாப் ரஹிமஹுல்லா எழுதும் பொழுது எழுதுகிறார்கள், நான் மஸ்ஜிது நபவியில் சுப்ராவிலே சாப்பாடுகள் இருந்தது. ரமதானுடைய அதாவது இஃப்தாருடைய நேரம். சுப்ராவை சுத்தம் செய்து கடைசியாக ஒரு பிள்ளை சாப்பாடுகளை எடுத்து சென்றது. நான் ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளையை அவதானித்தேன். ஒரு நாள் அந்த பிள்ளையை அழைத்து கேட்டேன், மகனே ஏன் இவ்வாறு எடுத்து செல்கிறாய்? அந்த பிள்ளை சொன்னது, பெரியவரே, எனது தகப்பன் வஃபாத்தாகிவிட்டார். நானும் எனது தாயும் எனது பிள்ளைகளும் அதாவது சகோதர சகோதரிகளுக்காக இந்த சாப்பாட்டை எடுத்து செல்கிறேன். இந்த முஃப்தி அவர்கள் பாகிஸ்தானுடைய பெரிய முஃப்தி. அந்த பிள்ளையிடம் கேட்டார்கள், மகனே, எனக்கு ஒரு பெரிய ஒரு மதரசா இருக்கிறது, அந்த மதரசாவிலே நீ ஓதுவதற்கு வா, அனைத்தையும் உனக்கு செய்து தருகிறேன். அந்த பிள்ளை சொன்னது, எனது தாயிடம் மஷூரா செய்து விட்டு வந்து சொல்கிறேன். சொன்னது சரி, தாய் அனுமதி தந்தார்கள் என்று சொல்லிவிட்டு கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரௌதாவுக்கு பக்கத்திலே கொண்டு போய் முஃப்தி அவர்களை நிறுத்தாட்டி விட்டு கேட்டது அந்த பிள்ளை, இது பாகிஸ்தான்ல இருக்கிறதா? இது பாகிஸ்தான்ல இருக்கிறதா? முஃப்தி அவர்கள் சொன்னார்கள், இதை தவிர மற்ற அனைத்தும் அங்கு இருக்கிறது. அந்த பிள்ளை சொன்னதா, முஃப்தி அவர்களே, இதற்காக வேண்டிதான் நாம் இங்கு வாழ்கிறோம், இதை விடுவதற்கு நாம் தயாரில்லை. லட்சக்கணக்கான மக்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறு தேனை விட இனிப்பானது, தேனை விட இனிப்பானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த வரலாறுகள் அவர்களுக்கு பாலை விட வெண்மையானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி பேசினால் அவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு ஆக உயர்ந்த அன்பு வைத்தவர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. ஆக உயர்ந்த அன்பு வைத்தவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகும் நேரம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவில் இருக்கவில்லை. அவருடைய இரண்டாவது மனைவி சன் என்ற இடத்தில் இருந்தார்கள். எப்பொழுது வஃபாத்தை கேள்விப்பட்டார்களோ அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வந்து நெத்தியை முத்தமிட்டார்கள். வா சஃபியா, வா ஹபீபா, வா கலீலா, நண்பரே, நேசரே, நபியே என்று முத்தமிட்டு அழுதார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, அன்பை வளர்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பை வளர்த்தால் அன்பால் சொர்க்கம் சென்று விடலாம், அன்பால் சொர்க்கம் சென்று விடலாம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபியோடு இருந்தவர், 10 வருடம் நபியோடு இருந்தவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெஞ்சிலே ஒரு பைபாஸ் இருந்தது. பைபாஸ் ஆபரேஷன் பண்ணப்பட்டதை போன்ற அடையாளம் இருந்தது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தொட்டு பார்ப்பார்கள், சொல்லுவார்கள், இன்னி லஅரா மகீத ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியுடைய நெஞ்சிலே தேய்க்கப்பட்ட அடையாளத்தை நாம் பார்த்தேன். நபியோடே இருந்தார்கள். சொல்லுவார்களாம், நான் இஸ்லாத்திலே கேள்விப்பட்ட ஹதீஸ்களில் ஆக எனக்கு விருப்பமான ஹதீஸ், நீ யாரை நேசிப்பாயோ அவனோடு நீ எழுப்பாட்டப்படுவாய். சொல்லுவார்களாம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், நான் நபியே உங்களை நேசிக்கிறேன், அபூபக்கர் உமரை நேசிக்கிறேன் ரலியல்லாஹு அன்ஹுமா. சகோதரர்களே, அந்த அன்பு உள்ளத்தில் நுழைய நுழைய நுழைய, அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சின்ன பிள்ளைகளுக்கு
நபியுடைய அன்பை கற்றுக் கொடுங்கள். சின்ன பிள்ளைகள் இருக்கிறதே, அந்த பிள்ளைகளுக்கு நபியுடைய அன்பை உள்ளத்தில் நிறைக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பு நிறைந்தவன் அவன் வித்தியாசமாக உலகத்தில் வாழுவார். அவனுக்கு உலகத்தில் எதுவும் இன்பமாக மாறாது. அவன் ஸலவாத் ஓதிக்கொண்டே இருப்பார். நபியுடைய கவலையை சுமந்தவனாக இருப்பார். எனவே சகோதரர்களே, சீராவுக்குள் நாம் செல்லுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இந்த உலகத்தில் நபி அவர்களை தேர்ந்தெடுப்பதற்காக, ஒரு பிள்ளையை பிறக்க வைப்பதற்காக அல்லாஹ் பரிசுத்தமான பரம்பரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாப்பாவுக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இடையில் வந்த எந்த பெற்றோரையும் ஜினா செய்யாமல் பாதுகாத்து அல்லாஹ் வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாய் ஆமினாவையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இடையில் உள்ள அனைத்து தாய்மார்களையும் அல்லாஹ் ஜினாவை விட்டு பாதுகாத்து அல்லாஹ் கொண்டு வந்தார். ஏனென்றால் எதிர்காலத்தில் ஒரு நபியை உலகத்துக்கு அனுப்ப வேண்டும். அந்த பரம்பரை சரியான பரம்பரையாக இருக்க வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், எனது பெற்றோர்களில், எனது தாய்மார்களில் யாருமே விபச்சாரம் செய்தது கிடையாது. பரிசுத்தமான குடும்பத்தில் இருந்து அல்லாஹ் நபியை தேர்ந்தெடுத்தார். நபியாவுடைய குடும்பம் குரைஷ். அல்லாஹ் குரைஷை பற்றி ஒரு சூறாவை இறக்கினான். லீலாஃபி குரைஷ் ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப் فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف. الله قريشை சிறப்பாக்கினான். லீலாஃபி குரைஷ், குரைஷிகளுக்கு விருப்பமாக்கப்பட்டது. என்ன விருப்பம்? ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப், கோடை காலத்திலும் மாரி காலத்திலும் வியாபார பிரயாணம் அவர்களுக்கு விருப்பமாக்கப்பட்டது. இந்த குரைஷிலிருந்து தான் அல்லாஹ் நபியை தேர்ந்தெடுத்தார். நபியுடைய வாப்பாமார்களை மூன்றாக பிரிக்கலாம். ஒன்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அப்துல்லாஹிலும் இருந்து அத்னான் வரைக்கும். அத்னானிலிருந்து சகோதரர்களே, அடுத்தது ஹஸ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாமிடமிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம். மூன்றாக பிரிக்கலாம். நீங்கள் அடிக்கடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாப்பாமாருடைய பேரை கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த இடத்திலே அது நேரம் போதாது, அனைத்து தகவல்களும் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடக்கம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் உள்ள அனைத்து வாப்பாமார்களுடைய பெயர்களையும் உலமாக்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். சகோதரர்களே, ரஹீக்குல் மக்தூம் என்ற ஒரு கிதாப் இருக்கிறது. தமிழில் இருக்கிறது, ஆங்கிலத்தில் இருக்கிறது. வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக வாசியுங்கள். ஒரே அடியாக வாசித்து முடித்து விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வாசிக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெற்றோர் அனைவர்களுடைய பேரும் கூறப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயர் முஹம்மத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாட்டனாருடைய பெயர் அப்துல்லா. அப்துல்லாஹுடைய வாப்பா அப்துல் முத்தலிப், அவருடைய வாப்பா ஹாஷிம், அவருடைய வாப்பா அப்துல் மனாஃப், குசை, கிலாப், முர்ரா, கஅப், லுஐ, காலிப், ஃபிஹர். சகோதரர்களே, மாலிக் பின் நபர், கினானா, ஹுசைமா, முத்ரிகா, இல்யாஸ், முபர், நிசார், மஅத், அத்னான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாப்பாமார். அடுத்தது அத்னானிலிருந்து அத்னானுடைய வாப்பா இப்னு அஜ், ஹுமைஸா, சலாமான், இவப், பௌஸ், கம்வால். அனைத்தை உலமாக்கள் பாதுகாத்து எழுதி வைத்திருக்கிறார்கள். நம்முடைய அப்பாவுடைய கபரு கூட நமக்கு தெரியாது. நம்முடைய மூணாவது பாட்டனுடைய கபரு கூட பெயர் கூட தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாட்டன் இப்னு அவாம், நாஷித், ஹஸா, பல்தாஸ். சகோதரர்களே, தாபிஹ், ஜாஹிம் என்று ஹஸரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிடம் இருந்து அப்படியே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும்
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பா ஆசர், ஆசருடைய வாப்பா நாஹூர், அவருடைய வாப்பா சாரோ. அவ்வாறு தொடங்கி சகோதரர்களே ஃபாலிஹ், ஆபிர், ஷாலிஹ், அர்ஃபஹ், சாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பா லாமிக், அவருடைய வாப்பா முத்தவஷ்லிஹ், அவருடைய வாப்பா அஹ்னூஹ், அவருடைய வாப்பா தான் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பா யரித், அவருடைய வாப்பா மஹ்லாயில், அவருடைய வாப்பா கைனான், அவருடைய வாப்பா அனூஷா, அனூஷாவுடைய வாப்பா ஷீத் அலைஹிஸ்ஸலாம், ஷீத் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பா ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இந்த இடத்திலே ஒரு உடையத்தை விளங்க வேண்டும். நாம் சண்டை பிடிக்கக்கூடியவர்கள் அல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கியது ஸ்ரீலங்காவில் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கியது ஸ்ரீலங்காவில் தான். இதற்குரிய வரலாறுகளை நாம் இன்னொரு நாள் தெளிவாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி ஒரு நாளைக்கு பேச இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். சகோதரர்களே, ஸ்ரீலங்காவில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினார். ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம், பாபா ஆதம் மலையிலே ஒரு குகை இருந்தது, அங்குதான் ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்ததோடு டாய்லெட் போனார்கள். டாய்லெட் போனதுதான் சொர்க்கத்துடைய கனிகளின் கொட்டைகள் இருந்தது டாய்லெட்லே. அதிலிருந்துதான் இங்கு மன மரங்கள் முளைத்தது. சாதிக்காய் மரம், ஏலக்காய் மரம், கருவாய் மரம். இமாம் பைஹகி ரஹிமஹுல்லாஹ் எழுதுகிறார்கள், ஸ்ரீலங்காவிலே அந்த காலத்தில் ஸ்ரீலங்காவுடைய பேர் ஜஸ்ருல் யாக்கூத், முத்துக்களின் தீவு, முத்துக்களின் தீவு. ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இங்கிருந்து பிரயாணம் செய்தார். அதனாலதான் ராமேஸ்வரத்திலே ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து 2 பிள்ளைகள் ஹாபீல், ஹாபீலுடைய கபர் ராமேஸ்வரத்திலே இருக்கிறது. 60 ஹஜ்ஜுகள் நடந்து செய்தார். வரலாறிலே இப்னு பத்தூதா ஸ்ரீலங்காவை சந்திப்பதற்கு வந்தார். வந்த சமயம் இப்னு பத்தூதா புத்தளத்திலே இறங்கினார். கடல் மார்க்கமாக வந்து அவர் ஏறியது அந்த பாபா ஆதமிலேதான். சகோதரர்களே, உலக வரைபடத்தை எழுதியவர் ஸ்ரீலங்காவுக்கு வந்தார். வந்த சமயம் எந்த இடத்துக்கும் செல்லவில்லை. அவர் சென்றது அந்த மலைக்கு மேல் ஏறினார். வரலாற்றில் இருக்கிறது, புத்தர் வந்த பொழுதும் அவர் அந்த மலைக்கு மேல் ஏறினார் அந்த பாதத்தை பார்ப்பதற்காக. சகோதரர்களே, விளங்கக்கூடியவர்களுக்கு இது விளங்கும். இதுதான் ஒரு துணுக்கு. புத்தர் வந்த பொழுது ஏன் அதை பார்க்க ஏறினார்? சகோதரர்களே, இந்த நாட்டை ஆண்ட ஒரு மன்னன் இந்துவாக மாற்றப்பட்டார். இந்துவாக மாற்றப்பட்ட பொழுது அவர் வைத்த பெயர் தான் சிவனொளி பாதமலை. சிவனொளி பாதமலை என்று அந்த மன்னர் பெயர் வைத்தார். ஆனால் உண்மையிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறக்கப்பட்ட இடம் இந்த நாட்டுடைய பாபா ஆதம் மலைதான். சகோதரர்களே, அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரம்பரை அப்படியே பாதுகாத்து வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குரைஷ் பரம்பரையிலே அப்துல்லாஹுக்கும் ஆமினாவுக்கும் திருமணம் நடக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த 2 பேருக்கும் இடையில் உருவான பிள்ளைதான் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவர்கள் தாயுடைய வயிற்றில் சிசுவாக இருக்கும் பொழுது அப்துல்லாஹ் என்ன செய்கிறார்? மதீனாவுக்கு பிரயாணம் செய்கிறார். மதீனாவுக்கு போகும் பொழுது அப்துல்லா சில ஆடுகளையும் தன்னோடு ஒரு அடிமை பெண் உம்மு ஐமன் என்ற பெண்ணையும் எடுத்துக்கொண்டு செல்கிறார். மதீனாவுக்கு சென்ற அப்துல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாப்பா மதீனாவிலே மௌத்தாகிறார். சகோதரர்களே, நபியுடைய வாப்பாவுடைய மையத்தில் கலந்து கொண்ட ஒரே ஒரு பெண் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா. உம்மு ஐமனை பற்றி நீங்கள் விளங்க வேண்டும். உம்மு ஐமன் தான் ஒரு பெண் 3 பேருடைய ஜனாசாவிலும் கலந்து கொண்ட பெண். ஒன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாப்பாவுடைய ஜனாசாவிலும் கலந்து கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மாவுடைய ஜனாசாவிலும் கலந்து கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஜனாசாவிலும் கலந்து கொண்டார்கள். அந்த காலத்தில் இப்படியான ஒரு பெண் இருக்கவில்லை. இப்படியான ஒரு பெண் இருக்கவில்லை. சகோதரர்களே, அண்மை காலத்திலே இன்று நினைக்கிறேன், இன்று ஒரு செய்தி வந்தது.
ஒருவர் எழுதியிருக்கிறார் 8000 உலமா பெண்களை பற்றி ஒரு கிதாப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலம் தொடக்கம் இன்று வரைக்கும் வாழ்ந்த 8000 ஆலிமான பெண்களை பற்றி ஒரு கிதாப் எழுதியிருக்கிறார். அந்த அளவு உலமாக்கள் ஆலிமாக்கள் சமூகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா 3 பேருடைய ஜனாசாவிலும் கலந்து கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாப்பா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்துல்லா மதீனாவிலே வஃபாத்தாகிவிட்டார். அங்கே அடக்கம் செய்துவிட்டு ஆடுகளோடு வந்தார்கள் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா மக்காவுக்கு. ஆமினாவுக்கு இந்த செய்தி தெரியாது. வந்த பொழுது சொன்னார்கள், உங்களுடைய கணவர் மதீனாவிலே மௌத்தாகி விட்டார். அதற்கு பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்க தொடங்குகிறார்கள். ஆமினா சொல்கிறார்கள், ஒவ்வொன்றை சுருக்கமாக சொல்லிக் கொண்டு செல்கிறேன் நான். ஆமினா சொல்கிறார்கள், எனக்கு பிள்ளை வருத்தமே எனக்கு இருக்கவில்லை. ஏன்? அந்த பிரகாசம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த மனிதர், சகோதரர்களே, நமது உயிரிலும் மேலானவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி சொல்கிறார்கள் ஆமினா, எனக்கு எந்த விதமான வருத்தமும் இருக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறப்பிலே 5 விடயங்கள் கவனிக்க வேண்டும். முதலாவது, நபி அவர்கள் பிறந்த ஆண்டு. இரண்டாவது, நபி அவர்கள் பிறந்த மாதம். மூன்றாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த திகதி. நான்காவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த இடம். ஐந்தாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நேரம். ஒன்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள் 571ஆம் ஆண்டு. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு 571ஆம் ஆண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள். பிறந்த மாதம் எல்லோருக்கும் தெரியும், அடுத்த மாதம் ரபியுல் அவ்வல். மூன்றாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது திகதி ரபியுல் அவ்வல் 12, 11, 10 என்பதில் உலமாக்களிடம் கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஏன்? அந்த நேரம் வரலாற்று ஆசிரியர்கள் இருக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது ரபியுல் அவ்வல் 12, 11, 10 என்பதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. நாலாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கட்கிழமைதான் பிறந்தார்கள். சகோதரர்களே, அடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நேரம் சுபஹுக்கு பிறகு. அடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த இடம் மக்காவில். 5 விடயம் இருக்கிறது நபியுடைய பிறப்பிலே. ஒன்று, பிறந்த வருடம் 571ஆம் ஆண்டு, பிறந்த மாதம் ரபியுல் அவ்வல் மாதம், பிறந்த திகதி பிறை 12, பிறந்த நாள் திங்கட்கிழமை, பிறந்த நேரம் சுபஹுக்கு பிறகு, பிறந்த இடம் மக்காவிலே அல்லாஹ் பிறக்க வைத்தார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் பொழுது ஆமினா சொல்கிறார்கள், அந்த பிள்ளை பிறக்கும் பொழுது சுஜூதிலே விழுந்தது. எனது வயிற்றிலிருந்து கீழே வந்த பிள்ளை விரலை வானத்தின் பக்கம் உயர்த்தி சுஜூதிலே விழுந்தது. உலமாக்கள் எத்தனையோ விடயங்கள் எழுதியிருக்கிறார்கள். ஒரு ஹக் வெளியாகும் பொழுது பாத்தில்கள் இல்லாமல் ஆகிவிடும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை தஜ்ஜால் கண்டால் உப்பு கரைவதை போல் கரைவார், கண்டாலே கரைவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் பொழுது 1000 வருடமாக எரிந்த நெருப்பு அணைகிறது. 1000 வருடமாக ஒரு நெருப்பு எரிந்தது. அந்த காலத்திலே அல்லாஹ் அதை அணைக்க வைத்தார். கிஸ்ராவுடைய தூண்கள் எல்லாம் விழ ஆரம்பித்தது. ஒரு ஹக் வெளிவந்து விட்டது. ஒரு உண்மை உலகத்துக்கு வந்ததோடு பாத்தில்கள் தவிடுபொடியாக மாறும். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததோடு வாப்பா இல்லாத பிள்ளை, வாப்பா இல்லாத பிள்ளைக்கு என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? சொல்லுங்க, என்ன சொல்லுவோம்?
அனாதை யதீம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிருக்கிறார். நீங்க சீராவோட சேர்த்த ஒவ்வொரு சூறாவையும் விளங்க வேண்டும். லீலாஃபி குரைஷ் விளங்கி அல்லாஹ் நபி அவர்கள் அனாதை என்று சொல்லிருக்கிறார். வல்லுஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா وَلَلْآخِرَةُ خَيْرٌ لَكَ مِنَ الْأُولَى وَلَسَوْفَ يُعْطِيكَ رَبُّكَ فَتَرْضَى أَلَمْ يَجِدْكَ يَتِيمًا فَآوَى أَلَمْ يَجِدْكَ يَتِيمًا فَآوَى நபியே நீங்கள் யதீமாக இருக்கவில்லையா? அல்லாஹ் நபியை பற்றி ஒவ்வொரு சூறாவிலும் சொல்லிருக்கிறார். சூரா குரைஷிலே நபியுடைய குடும்பம், சூரத்து துஹாவிலே நபியுடைய அனாதைத்தனம். அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வவஜதக ضالًا ஃபஹதா. நபியே வழி தெரியாமல் இருந்தீர்கள், நாம் தான் வழிகாட்டினோம். நீங்கள் அனாதையாக இருந்தீர்கள் நபியே. ஏன்? நபி அவர்கள் பிறக்கிறார்கள், தகப்பன் இல்லை. சகோதரர்களே, சீராவியர் விடயத்தை வழங்குங்கள். அனாதை பிள்ளைகள் இதை நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். நான் மட்டுமா அனாதை? உலக தலைவரே அனாதை என்றார். உலக தலைவரே அனாதை என்றால் அனாதை கேவலம் அல்ல. அனாதை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெற்றோரை அப்துல்லாஹுவை பிறப்பதற்கு முன்னாலே அல்லாஹ் மௌத்தாக்கினார். பிள்ளை பிறந்தது, அப்பா இருந்தார் அப்துல் முத்தலிப். அப்பாவிடம் பிள்ளை அனுப்பினார்கள் ஆமினா. அப்பா என்ன செய்தார் தெரியுமா? அப்துல் முத்தலிப் பிள்ளையை அப்படியே தூக்கி வந்தார் காபாவுக்கு. காபாவை தவாப் செய்தார். செய்துவிட்டு நான் இந்த பிள்ளைக்கு முஹம்மது என்ற பெயர் வைக்க போகிறேன். முஹம்மது என்ற பெயரை வைத்தது அப்துல் முத்தலிப். சகோதரர்களே, முஹம்மதிலே எத்தனை மீம் இருக்கிறது? ஒரு ஆலிம் இதற்கு ஒரு கிதாப் எழுதியிருக்கிறார். மீமிலே பெயர் வந்தால் உள்ள பரக்கத். முஹம்மதிலே 3 மீம் இருக்கிறது. முஹம்மத் மீம், ஹாவுக்கு பிறகு மீம் சத்து செய்யப்பட்ட மீன் முஹம்மத். அவர் எழுதுகிறார், முஹம்மதிலே உள்ள பெயர்களில் பரக்கத். மீமை கொன்று தொடங்கும் பெயர்கள் பரக்கத். முஹம்மதிலே 3 மீம், மரியமிலே 2 மீம். அப்துல் முத்தலிப் முஹம்மது என்ற பெயரை வைத்தார். வைத்துவிட்டு பிள்ளையை கொண்டு போய் கொடுக்கிறார் ஆமீனாவிடம். சகோதரர்களே, அபூ லஹப் இருக்கிறாரே, அபூ லஹப் நபியோடு அவ்வளவு இரக்கம். அபூ லஹப் ஆரம்ப காலத்தில் இரக்கமுடையவர். அபூ லஹபுடைய தம்பிதான் அப்துல்லா, ரசூலுல்லாஹுடைய வாப்பா. அப்துல்லா தம்பியுடைய மௌத்துக்கு பிறகு மதினிக்கு பிள்ளை கிடைக்க போகுது. எல்லோருக்கும் சந்தோஷம். மதினிக்கு பிள்ளை கிடைப்பது சந்தோஷமா இல்லையா? மதினிக்கு பிள்ளை கிடைக்கிறது என்ற நன்மாராயத்தை அபூ லஹபுக்கு வந்து சுவைபா சொன்னார்கள். சுவைபா அபூ லஹபுடைய அடிமை வந்து சொன்னார்கள், அபூ எஜமானரே, உங்களுடைய மதினிக்கு பிள்ளை கிடைத்து விட்டது. சொன்னதோடு அபூ லஹப் செஞ்ச வேலை என்ன தெரியுமா? உடனே சுவைபாவை உரிமை விட்டார். இந்த நன்மாராயத்தை கொண்டு வந்ததற்கு நபியத்துக்குரிய சகோதரர்களே. ஆனால் நபி அவர்கள் நபியாக வந்த நேரம் ஏற்பதற்கு மறுத்து விட்டார். புகாரியிலே இமாம் புகார் ரஹிமஹுல்லாஹ் எழுதுகிறார்கள், சில நேரம் அதற்காக அல்லாஹ் தண்டனையை குறைக்கலாம். நபியுடைய அந்த பிறப்பின் செய்தி கேள்விப்பட்டு பிறப்புடைய செய்தியை கொண்டு வந்தாரே அபூ லஹப், உரிமையிட்டாரே சுவைபாவை, அதற்காக சில நேரம் அல்லாஹ் தண்டனையை குறைக்கலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, 2 ரிவாயத் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்னா செய்யப்பட்டு பிறந்தார்களா
அப்துல் முத்தலிப் ஹத்னா செய்தாரா? சிறந்த ரிவாயத் உலித மக்தூனன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்னா செய்யப்பட்டுதான் பிறந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 80வது வயதிலே அல்லாஹ் கத்தூம் என்ற இடத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஹத்னா செய்யும்படி சொன்னார். 80 வயதில் கத்தூம் என்ற இடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹத்னா செய்தார்கள். ஆனால் அல்லாஹ் நபி அவர்களை ஹத்னா செய்தே அல்லாஹ் பிறக்க வைத்தார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயர், நபி அவர்களுக்கு மொத்தம் 1000 பெயர் இருக்கிறது. இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் நபி அவர்களுடைய 1000 பெயர்கள் எழுதியிருக்கிறார்கள். எங்களிடம் தனி கிதாபே இருக்கிறது. அதனால் தான் சொல்லி காட்டுகிறேன். 1000 பெயர், 1000 பெயர்களில் 201 பெயர் மஸ்ஜிது நபவியுடைய செவரில் எழுதப்பட்டிருக்கிறது. மஸ்ஜிது நபவிக்குள் நீங்கள் பாபு சலாம், பாபு ஜிப்ரீலால் உள்ளே நுழைந்தால் பாருங்கள், முஹம்மது என்று தொடங்கும், அஹ்மத் என்று 201 பெயர் நபியுடைய பெயர் மஸ்ஜிது நபவியின் ரவுதாவுடைய செவர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. 201 பேர் சுவரில் என்றால் 1000 பேர் நபிக்கு இருக்கிறது. தௌராத்திலே நபியுடைய பெயர் வேறு, இஞ்சிலே நபியுடைய பெயர் வேறு, ஜபூரிலே நபியுடைய பெயர் வேறு. இஞ்சிலே நபியுடைய பெயர் ஃபார்கலீத், அஹ்மத், உகைதிர், நபியுர் ரஹ்மா, ஹாஷிர், ஆகிப், ரவுஃப், ரஹீம், காத்தமுன் நபியின். 1000 பேர் நபிக்கு. பெயர் கூட கூட கண்ணியமா இல்லையா? கண்ணியமா இல்லையா சகோதரர்களே? 1000 பேர். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு காலம் இருந்தது, உலமாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒவ்வொன்றையும் பாதுகாப்பதற்காக உலகத்தில் வாழ்ந்தார்கள். அதில் இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் நபி அவர்களுடைய பெயர்களை ஒன்று சேர்த்தார்கள். முஹம்மது என்ற முதன்மையான பெயர், இரண்டாவது பெயர் அஹ்மத், அதை தொடர்ந்து ஃபார்கலீத். சகோதரர்களே, பாகிஸ்தானிலே ஒரு இமாம் வாழ்ந்தார், மூசா ரூஹானி பாசி அவருடைய பெயர், லாகூரிலே. இவர் ஒரு ஸலவாத் கிதாப் எழுதியிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அனைத்து பெயர்களையும் வைத்து அந்த கிதாபை எழுதினார். ஒவ்வொரு நாளும் அந்த ஸலவாத்தை ஓதுவார். லாகூரிலே, லாகூருடைய வரலாறை பரட்டுங்கள். இந்த மூசா ரூஹானி மௌத்தான பொழுது சகோதரர்களே, மூசா ரூஹானி பாசியுடைய கபர் மணக்க தொடங்கிவிட்டது. லாகூரிலே வரலாற்றிலே சிலர்களுடைய கபர் மணத்த, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேரை பாதுகாத்தவர் இவர். கபரு மனத்தால் என்ன செய்வார்கள்? மக்கள் எல்லாம் மண்ணல்ல தொடங்கி விட்டார்கள். மகன் பக்கத்திலே வந்து துவா செய்தார், யா அல்லாஹ் இந்த மனத்தை எடுத்துடு யா அல்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபியுடைய பேரை பாதுகாத்தார். மௌலானா ஜக்கரியா ரஹிமஹுல்லாஹுவை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. ஜக்கரியா ரஹிமஹுல்லாஹ் சகோதரர்களே, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அசர் தொழுது விட்டு மக்ரிப் வரை பள்ளியிலே இஅ்திகாஃப் இருப்பார்கள், ஸலவாத் ஓதுவது. இஅ்திகாஃப் இருப்பார்கள். அவர்கள் துஆ செய்தார்களாம், நான் மதீனாவிலே மௌத்தாக வேண்டும். ஷவ்வாலிலே மௌத்தானார்கள் ஜக்கரியா ரஹிமஹுல்லாஹ். மௌத்தாகுவதற்கு முன்னால் சவுத் ஆப்பிரிக்காவிலும் லண்டனிலும் தாவாவுக்காக சென்றிருந்தார்கள். சொன்னார்களாம், இப்படியெல்லாம் சுத்துகிறீர்களே, மதீனாவில் மௌத்தாக முடியுமா? அல்லாஹ் அந்த நேரத்துக்கு என்னை மதீனாவுக்கு கொண்டு வருவார். அவருடைய சொல் உண்மையாகியது. அல்லாஹ் மௌத்தாகுவதற்கு முன்னால் மதீனாவுக்கு கொண்டு வந்து மௌத்தாக்க வைத்தார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 1000 பெயர்கள் இருக்கிறது. 1000 பெயர்கள்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து பேரும் வைக்கப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் குடிக்கிறார்கள். நபி அவர்கள் மொத்தம் 6 பேர். நபியை வளர்த்ததும் பால் கொடுத்ததும் 6 பேர். ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாய் ஆமினா பால் கொடுத்தார்கள். இரண்டாவது, அபூலஹபுடைய அடிமை இருக்கிறார் சுவைபா, அபூலஹப் உரிமை விட்டாரே, இந்த சுவைபா பால் கொடுத்தார்கள். இரண்டாவது. மூன்றாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாப்பாவுடைய ஜனாசாவில் கலந்து கொண்டார்களே உம்மு ஐமன், அந்த உம்மு ஐமன் நபிக்கு பால் கொடுத்திருக்கிறார்கள். நாலாவது, ஹலீமத்து ஸஅதியா, பனு ஸாதிலே வாழ்ந்த ஹலீமா பால் கொடுத்தார்கள். ஐந்தாவது, ஹவுலா பின்த் முன்விர், நபி அவர்களை வளர்த்த பெண். ஆறாவது, ஃபாத்திமா பின்த் அஸத், அலி ரலியல்லாஹுடைய உம்மா, அபூ தாலிபுடைய மனைவி, நபி அவர்களை வளர்த்த இந்த 6 பேர். எத்தனை பேர் நபியை வளர்த்தாங்க? 6 பேர். பால் கொடுத்ததும் வளர்த்ததும் 6 பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை. இதில் சகோதரர்களே, தாய் ஆமினா, உங்களுக்கு தெரியும் ஆமினாவை. இரண்டாவது அபூலஹபுடைய அடிமை சுவைபா. மூன்றாவது உம்மு ஐமன். நான்காவது ஹலீமா ஸஅதியா. ஐந்தாவது ஹவுலா பின்த் முன்விர். ஆறாவது ஃபாத்திமா பின்த் அஸத். இதிலே விசேடம், அலி ரலியல்லாஹுடைய உம்மா ஃபாத்திமா பின்த் அஸத் மௌத்தான பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே 5 பேருடைய கபருக்குள் தான் இறங்கி இருக்கிறார்கள். எல்லோருடைய கபருக்குள் நபி இறங்கியது கிடையாது. ஒன்று இறங்கினார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது மனைவி ஹதீஜாவுடைய கபருக்குள் இறங்கினார்கள். இரண்டாவது, தன்னுடைய மகன் காசிமுடைய கபருக்குள் இறங்கினார்கள். மூன்றாவது, அப்துல்லா துல் பிஜாதைன் ரலியல்லாஹுடைய கபருக்குள் இறங்கினார்கள். நான்காவது, ஆயிஷா ரலியல்லாஹுடைய உம்மா உம்மு ரூமானுடைய கபருக்குள் இறங்கினார்கள். ஐந்தாவது, ஃபாத்திமா பின்த் அஸதுடைய கபருக்குள் இறங்கினார்கள். ஃபாத்திமா பின்த் அஸதுடைய கபருக்குள் இறங்கிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது ஜுப்பாவை கலத்தி ஃபாத்திமா பின்த் அஸதுக்கு மேல் போட்டார்கள். இப்னு ஷபஹ் ரஹிமஹுல்லாஹ் மதீனாவுடைய வரலாற்றை எழுதுகிறார்கள். தனது ஜுப்பாவை கலத்தி ஃபாத்திமா பின்த் அஸதுக்கு மேல் போட்டார்கள். கொஞ்ச நேரம் கபருக்குள் ஃபாத்திமா பின்த் அஸதோடு தூங்கினார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஆச்சரியமான விடயம், ஜுப்பாவை கலத்தி ஃபாத்திமா பின்த் அஸதுக்கு மேல் போட்டீர்கள், கொஞ்ச நேரம் தூங்கினீர்கள். சொன்னார்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்மி பஅத உம்மி, எனது தாய்க்கு பிறகு என்னை வளர்த்த தாய். நான் ஜுப்பாவை கலத்தி போட்டது அந்த தாய்க்கு அல்லாஹுடைய தண்டனை வரக்கூடாது. நான் கபரில் கொஞ்ச நேரம் தூங்கியது எனது தாயுடைய கபர் விசாலம் அடைய வேண்டும். சகோதரர்களே, இந்த 6 பேர் தான் நபிக்கு பால் கொடுத்து நபியை வளர்க்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து இப்பொழுது 1 வயது. அந்த காலத்துடைய ஒரு முறை இருந்தது, பிள்ளைகளை பால் கொடுப்பதற்காக கிராமங்களுக்கு அனுப்புவார்கள். கிராமங்களுக்கு அனுப்புவது எதற்கென்றால் கிராம சூழலை படிப்பதற்கு, நல்ல அரபு பாண்டித்துவம் பெறுவதற்கு. இந்த சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை ஆமினா வளர்த்து கொண்டிருக்கும் பொழுது தாயிஃபிலே ஒரு ஊர் இருக்கிறது, பனு சாத் என்ற ஊர். தாயிஃபிலே இந்த ஊர் இருக்கிறது, பனு சாத். சில உலமாக்கள் மக்காவில் இருப்பதாக எழுதுகிறார்கள். ஆனால் இந்த ஊர் தாயிஃபிலே இருக்கிறது. தாயிஃபிலிருந்து 100 சொச்சம் கிலோமீட்டர் செல்ல வேண்டும். அங்கிருந்து இந்த ஹலீமா வருகிறார்கள் ஒரு புள்ளையை எடுப்பதற்காக. ஹலீமாவுடைய கழுதை மிக வேகம் குறைந்த கழுதை வந்து என்ன செய்தார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தூக்கி எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். ஹலீமா பனு சாதுக்கு செல்கிறார்கள். சகோதரர்களே,
ஹலீமாவுடைய விடயத்திலே வருகிறது. ஹலீமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தூக்கியதோடு அல்லாஹ் 4 விடயங்களில் அல்லாஹ் பரக்கத் செய்தார். ஹலீமா நபி அவர்களை தூக்கியதோடு அல்லாஹ் 4 விடயங்களில் பரக்கத் செய்தார். உலமாக்கள் எழுதுகிறார்கள், நபி அவர்களை தூக்கியதோடு பரக்கத் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை எடுத்தவர்களுக்கு எவ்வளவு பரக்கத். முதல் ஹலீமா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தூக்கினார்கள். தூக்கிய பொழுது அல்லாஹ் ஹலீமாவுடைய மார்புகளில் பரக்கத் செய்தார். கால் இல்லாமல் வந்தார்கள் ஹலீமா. இரண்டாவது, கழுதையில் தூக்கி வைத்தார்கள். நோஞ்சானாக இருந்த கழுதை ஓடத் தொடங்குகிறது. எல்லோரும் சொன்னார்கள், ஹலீமாவுக்கு பாக்கியமான ஒன்று கிடைத்திருக்கிறது. கடைசியாக வந்த ஹலீமா ஆரம்பமாக போய் சேருகிறார்கள். மூன்றாவது சகோதரர்களே, ஹலீமாவுக்கு ஆட்டு மந்தை இருந்தது. ஹலீமாவுடைய ஆட்டு மந்தைகளின் பால் மடி அப்படியே நிரம்பி வழி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தூக்கிய பரக்கத். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தூக்கிய பரக்கத். ஹலீமாவுக்கு எத்தனையோ பிள்ளைகள் இருந்தது. அவ்வளோ பிள்ளைகளிலும் அல்லாஹ் பரக்கத் செய்தார். ஒன்றை விளங்குங்கள் சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்தால் அல்லாஹ் நிச்சயம் பரக்கத் செய்வார். நபியுடைய சீராவிலே படிக்க வேண்டிய பாடம் இல்லை. ஹலீமாவுடைய மார்புகளில், ஹலீமாவுடைய கழுதையில், ஹலீமாவுடைய ஆட்டு மந்தைகளில், ஹலீமாவுடைய வேளாண்மைகளில் முழுதிலையும் அல்லாஹ் பரக்கத் செய்தார். இப்பொழுது நபி அவர்கள், மக்காவில் பிறந்த நபி அவர்கள் பனு சாதிலே வளர்கிறார்கள். 2வது வயது நபியுடைய, 3வது வயது, 4ஆம் வயது தாயிஃபிலே பனு சாதிலே கழிகிறது. ஹலீமா சாதியா தான் வளர்த்தார்கள் நபி அவர்களே. இடையிடையே தாயிடம் கொண்டு வருவார்கள், ஆமினாவிடம் பிறகெடுத்து செல்லு விடுவார்கள். இவ்வாறு இருக்கும் பொழுது மிக முக்கியமான ஒரு நிகழ்வு தாயிஃபிலே நடக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அப்பொழுது 4 வயது. ஒரு பிள்ளையை வளர்க்கும் வயது 4 வயது. அந்த பிள்ளையை மொண்டசிரியில் போட்டு பழுதாக்குவதல்ல, அந்த பிள்ளைக்கு உள்ளத்தை பரிசுத்தம் செய்யும் வயது 4 வயது. இந்த 4 வயதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலீமாவுடைய பிள்ளைகளோடு தாயிஃபிலே விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சமயம் சகோதரர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தாயிஃபிலே இறங்குகிறார்கள். முதலாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தாயிஃபில் இறங்குகிறார்கள். இப்னு ஆதில் ரஹிமஹுல்லாஹ் எழுதுகிறார்கள், ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை 24,000 தடவை சந்தித்திருக்கிறார்களா? 24,000 தடவை. ஒவ்வொரு நபிமார்களையும் எத்தனை தடவை சந்தித்தார்கள் என்று எழுதிவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை 24,000 தடவை சந்தித்ததாக இப்னு ஆதில் ரஹிமஹுல்லாஹ் தனது கிதாபில் எழுதியிருக்கிறார்கள். சகோதரர்களே, ஒரு பெரியவரை ஒரு தரம் சந்தித்தாலே ஈமான் கூடிவிடும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எங்கிருந்து இறங்கவன் நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருடத்துக்கு ஒரு தரம் தான் இறங்குவார். إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من 1000 شهر تنزل الملائكة والروح فيها. روح عند جبريل عليه السلام. வருடத்தில் ஒரு நாள் இறங்குறவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு 24,000 தடவை இறங்கியிருக்கிறார் என்றால், முதலாக இறங்குகிறார் தாயிஃபிலே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 4 வயது.
நபி அவர்கள் பிள்ளைகளோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இறங்கி என்ன செய்தார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அப்படியே படுக்க வைத்தார். நபியை படுக்க வைத்து நபியுடைய நெஞ்சை பொளக்குகிறார். நபியுடைய நெஞ்சை பிளந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெஞ்சை வெளியே எடுக்கிறார். மிஅராஜுடைய ரிவாயத்திலே வருகிறது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தங்க பிளேட் கொண்டு வந்திருந்தார். தங்க பிளேட்லே நபியுடைய இருதயத்தை வைத்தார். இருதயத்தை வைக்கலுமா வெளியிடத்துல? இப்ப சொல்லும் உலகம் வைக்கலும். ஆபரேஷன் பண்றாங்களே இருதயத்தை மெஷினுக்கு கொடுத்துட்டு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபியுடைய இருதயத்தை எடுத்து ஒரு பிளேட்ல வைத்தார். ஜம்சம் தண்ணீரால் நபியுடைய இருதயத்தை கழுவினார். இதில் 3 விடயம் கவனிக்க வேண்டியவை. ஒன்று, பைபாஸ் ஆபரேஷன் பண்ணியவர் மலக்குகளுடைய தலைவர் சையீதுல் மலாயிகா. ஆபரேஷன் பண்ணப்பட்டவர் சையீதுல் அம்பியா, நபிமார்களின் தலைவர். ஆபரேஷனுக்காக பயன்படுத்தப்பட்ட தண்ணீர் சையீதுல் மா, தண்ணிக்கெல்லாம் தலையான தண்ணீர். 3மே சையீத். ஆபரேஷன் பண்ணியவர் சையீதுல் அம்பியா, சையீதுல் மலாயிகா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குளிக்கிறார். ஆபரேஷன் பண்ணப்படுறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆபரேஷன் பண்ணுவதற்கு பயன்படுத்திய தண்ணீர் ஜம்சம். இருதயத்தை கழுவினார்கள். இருதயத்தை வைத்து விட்டு உடனே தேய்த்தார்கள். இதை பார்த்த பிள்ளைகள் என்ன செய்தது? ஹலீமாவுக்கு பிள்ளைகள் இருந்தது. ஹலீமாவுடைய பிள்ளைகளில் ஒரு பிள்ளைதான் ஷைமா என்ற ஒரு பிள்ளை இருந்தது, பொம்புள பிள்ளை ஷைமா. ஹலீமாவுக்கு இருந்த பிள்ளைகள் ஒரு பிள்ளைதான் ஷைமா என்ற பிள்ளை, அப்துல்லா என்ற பிள்ளை. இந்த பிள்ளைகள் எல்லாம் இருந்தது. ஓடி போய் உம்மாவிடம் சொன்னது, ஹலீமாவிடம், நமது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை யாரோ ஒருவர் படுக்க வைத்து நெஞ்சை பிளந்து கொண்டிருக்கிறார். ஓடி வந்தார்கள் ஹலீமா. ஓடி வந்தார்கள். ஓடி வந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பி நிற்கிறார்கள். உடனே ஹலீமா இதை பார்த்ததோடு பயந்து விட்டார்கள். என்ன நடக்க போகுதோ? சகோதரர்களே, ஒரு பிள்ளையை துப்புரவு செய்யும் வயது 4 வயது. 4 வயதில் என்ன தெரியும்? எல்லாமே விளங்கும். உள்ளத்தை துப்புரவு செய்யும் வயது இது. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரம்பரையை தேர்ந்தெடுத்தான். பிள்ளை பிறந்ததற்கு பிறகு பிள்ளையை அல்லாஹ் 4 வயதிலே துப்புரவு செய்தார். ஹலீமா பயந்தார்கள். பயந்ததோடு என்ன செய்தார்கள் தெரியுமா? உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாயிடம் கொண்டு வருகிறார்கள், ஆமினாவிடம். என்ன நடந்தாலும் பயந்து உடனே மக்காவுக்கு கொண்டு வந்து பிள்ளையை ஒப்படைத்து விட்டு சென்று விட்டார். இதோடு ஹலீமாவுடைய வரலாறு முடிகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே வளர்கிறார்கள். பெரிய அப்பா இருக்கிறார் அப்துல் முத்தலிப், உம்மா ஆமினா. இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 5 வயதாகிறது நபி அவர்களுக்கு. 5 வயதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிடம் வந்து விட்டார்கள். தாய் சொல்கிறார்கள் 5வது வயதிலே, மகனே, பாப்பாவுடைய கபர ஜியாரத் செய்ய போவோம். பாப்பாவை காணலியே, பாப்பாவுடைய கபர ஜியாரத் செய்ய போவோம். பாப்பாவுடைய கபரை தெரிந்த ஒரே ஒரு ஆள் யாரு? யாரு? உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா. உம்மு ஐமனையும் அழைத்துக் கொண்டு செல்லுவோம். இப்பொழுது முடிவெடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆமினா நபியுடைய உம்மா, உம்மு ஐமன் 3 பேரும் மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி போகிறார்கள். அங்கு பாப்பாவுடைய கபரை ஜியாரத் செய்தார்கள். ஜியாரத் செய்துவிட்டு சகோதரர்களே வந்து கொண்டிருக்கிறார்கள். இடையிலே ஆமினா நோயாளியாகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மா நோயாளியாக மாறுகிறார்கள். அப்படியே பிரயாணம் செய்து வந்து
அபுவா என்ற இடத்தை அடைந்தார்கள், அல்லது இப்பொழுது பேர் வாதி பாத்திமா. வாதி பாத்திமாவை அடைந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாய் சக்கராத்தை அடைகிறார்கள். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 6 வயதிலே நபியுடைய தாயை அல்லாஹ் மௌத்தாக்கினார். அனைத்தும் அல்லாஹுடைய திட்டங்கள் சகோதரர்களே. தாயுடைய சக்கராத்திலே இமாம் யூசுப் அன்-நபஹானி என்பவர், இஸ்லாமிய வரலாற்றை எழுதியவர் யூசுப் அன்-நபஹானி என்பவர் சொல்கிறார், கடைசி நேரம் ஆமினா தனது மகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை மடியிலே ஏற்றி வைத்து ஒரு கவி படித்தார்களாம். குல்லு ஹய்யின் மய்யித்துன் வ குல்லு ஜதீதின் பால் வ குல்லு கதீரின் யஃப்னா வ அன மைத்தத்துன் வ ذிக்ரா பாக்கின் வ கத் தரக்து கைரா வ உலித்த துஹ்ரா. சொன்னார்களாம், மகனே, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஹயாத்துள்ளவர்களும் மௌத்தாகுவார்கள், ஒவ்வொரு புதிதும் அழிந்துவிடும். மகனே, உன்னை விட்டு விட்டு செல்கிறேன், உன்னை சுத்தமாக பெற்றெடுத்தேன், எனது பெயர் உலகமெல்லாம் மீதமாக இருக்கும் என்ற கவிகளை படித்ததாக யூசுப் அன்-நபஹானி என்ற வரலாற்று ஆசிரியர் மாத்திரம் இதை எழுதியிருக்கிறார். அதோடு ஆமினா வஃபாத்தாகிறார்கள் வாதி பாத்திமா என்ற இடத்திலே. சகோதரர்களே, இன்னும் சில வரலாற்று ஆசிரியர்கள் உம்மு ஐமனும் 6 வயது பிள்ளையும் ஒரு ஜனாசாவை அடக்குவதென்றால் எவ்வளவு கஷ்டமான விடயம். அந்த இடத்தால் வந்த ஒரு வியாபார கூட்டம் எல்லோரும் சேர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மாவை அடக்கம் செய்கிறார்கள் வாதி பாத்திமா என்ற இடத்திலே. நபி அவர்களுக்கு அப்பொழுது 6 வயது சகோதரர்களே. அடக்கம் செய்து விட்டு உம்மு ஐமன், நான் சொன்னேன் வாப்பாவுடைய ஜனாசாவிலும் கலந்து கொண்ட உம்மு ஐமன், உம்மாவுடைய ஜனாசாவிலும் கலந்து கொண்ட உம்மு ஐமன் 2 பேரும் மக்காவை நோக்கி வருகிறார்கள். 6 வயது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே நபியுடைய அப்பா அப்துல் முத்தலிப் நபியை பாரம் எடுக்கிறார். சகோதரர்களே, அப்துல் முத்தலிப் பாரம் எடுத்து 6 வயதிலிருந்து 8 வயது வரைக்கும் 2 ஆண்டுகள் தான் நபி அவர்களை வளர்க்கிறார் அப்துல் முத்தலிப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 8 வயது, அப்துல் முத்தலிபுக்கு 82 வயது. நபி அவர்களுக்கு அப்ப 8 வயதும் 2 மாதமும் 10 நாளும் நபி அவருடைய வயது. அப்துல் முத்தலிப் 82 வயது. இந்த சமயம் அப்துல் முத்தலிப் சக்கராத்தை அடைகிறார். அப்துல் முத்தலிபுடைய சக்கராத்திலே அப்துல் முத்தலிபுடைய ஒரு பிள்ளைதான் அபூ தாலிப் தனது மகனை கூப்பிட்டு, அபூ தாலிபை கூப்பிட்டு சொன்னார், மகனே, இன்னபினி ஹாதா ஷஅனா, இந்த பேரனை ஒழுங்காக வளர்க்க வேண்டும், இந்த பேரனை ஒழுங்காக வளர்க்க வேண்டும். பேரனை வளர்ப்பதற்கு பிள்ளையும் தகப்பனும் கிடையாது, தாயும் கிடையாது, நானும் மௌத்தா போகிறேன், ஆனால் நீ வளர்க்க வேண்டும் எனது பேரனை, எனது பேரனுக்கு எதிர்காலம் இருக்கிறது சொல்லுகிறார் அப்துல் முத்தலிப். எனது பேரனுக்கு எதிர்காலம் இருக்கிறது. சகோதரர்களே, அப்துல் முத்தலிபுடைய மையத்து தான் நபிக்கு தெரிந்தது. அப்துல் முத்தலிபுடைய ஜனாசா போகிறது மக்காவுக்குள்ளே. முஅல்லா என்ற இடம் இருக்கிறது, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கபர், அந்த இடத்துக்கு சொல்றது ஹுஜூன் என்ற இடம். ஹுஜூனிலே அப்துல் முத்தலிபுடைய ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டு ஜனாசாவிலே கலந்து கொண்டார்கள். அப்துல் முத்தலிபுடைய வஃபாத்துக்கு பிறகு 8 வயதிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 50 வயது வரையும் வளர்த்தது அபூ தாலிப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாப்பாவுடைய நானா அபூ தாலிப் தான் நபி அவர்களை வளர்த்தார். சகோதரர்களே, அபூ தாலிபுடைய மனைவிதான் நேரத்தோடு பார்த்தோம் பாத்திமா பின்த் அஸத். அபூ தாலிபுக்கு 4 ஆண் பிள்ளைகளும் 2 பெண் பிள்ளைகளும். அபூ தாலிபுடைய பிள்ளை அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு, அகீல் ரலியல்லாஹு அன்ஹு, தாலிப். 4 ஆண் பிள்ளைகள், 2 பிள்ளைகள், ஒன்று உம்மு ஹானி, அடுத்த ஜுமானா. இந்த 6 பிள்ளைகளோடு நபி அவர்களையும் வளர்க்கிறார். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 8 வயதிலிருந்து 12 வயது வரைக்கும்
அபூ தாலிப் வளர்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 12வது வயதிலே அபூ தாலிப் சொன்னார், மகனே, எனக்கும் பிள்ளைகள் அதிகம், நீயும் என்னோடு தொழிலுக்கு வா, தொழில் செய்வோம். சகோதரர்களே, 12 வயதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தாலிபோடு வியாபாரத்துக்காக புஸ்ரா என்ற நகரத்துக்கு செல்கிறார்கள். சிரியாவிலே மக்காவில் இருந்து ஷாமுக்கு வியாபாரத்துக்கு செல்லுவார்கள். மக்காவில் இருக்கும் தோள்கள், குர்பான் கொடுக்கும் தோள்கள், இந்த தோள்களை எடுத்து செல்லுவார்கள். அங்கிருந்து அத்தர் தானியங்களை கொண்டு வருவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அபூ தாலிபோடு வியாபாரத்துக்கு செல்கிறார்கள். எத்தனையாவது வயசுல? 12வது வயதில் வியாபாரத்துக்கு சென்ற சமயம் அந்த ஊரிலே ஒரு கிறிஸ்தவ அறிஞரை கண்டார்கள். அவருடைய பெயர் தான் புஹைரா. புஹைரா என்ற பெயர். இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கண்டதோடு அடையாளம் கண்டு கொண்டார். சகோதரர்களே, எந்த கிறிஸ்தவர்களும் நபியை மறுக்க முடியாது, எந்த யூதர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை மறுக்க முடியாது. அவருடைய புத்தகங்களில் அனைத்தும் இருக்கிறது. இந்த புஹைரா அல்லது சர்ஜீஸ் அல்லது ஜர்சீர் என்ற இந்த கிறிஸ்தவ ஃபாதர் நபியை கண்டதொரு அடையாளம் கண்டு கொண்டார். கேட்டார், இது யாருடைய பிள்ளை? அபூ தாலிப் சொன்னார், என்னுடைய பிள்ளை. புஹைரா சொன்னார், இதனுடைய வாப்பா ஹயாத்தோடு இருக்க முடியாது, இவருடைய வாப்பா ஹயாத்தோடு இருக்க முடியாது. சொன்னார், வாப்பாவுடைய நானா நான், இவருடைய வாப்பா மௌத்தாகி விட்டார். சகோதரர்களே, அடையாளம் கண்ட புஹைரா சொன்னார், இவரை திருப்பி அனுப்பிவிடுங்கள் மக்காவுக்கு, இவரை இதற்கு அப்பால் எடுத்து செல்லாதீர்கள். இவரை கண்டதோடு அனைவர்களும் அடையாளம் காண்பார்கள். சகோதரர்களே, உண்மையாளனுடைய முகத்திலே தெரியுவன் யார் என்று, பொய்யனுடைய முகத்திலே தெரியுவன் பொய்யன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை புஹைரா அடையாளம் கண்டு கொண்டார். சொன்னார், உடனே திருப்பி அனுப்புங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி அனுப்பப்பட்டார்கள். 12 வயதிலே நபி அவர்கள் மக்காவுக்கு திரும்ப வருகிறார்கள். அடுத்த வரலாறாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 5வது வயதிலே, சகோதரர்களே 15வது வயதிலே, அந்த காலத்திலே அபூ தாலிப் என்ன செய்வார்? மழை பொழியாமல் பஞ்சம் ஏற்பட்டால் நபி அப்படியே கூட்டிட்டு போய் துவா செய்ய வைப்பார். ஒரு கவி படிப்பார். சகோதரர்களே, உடனே மழை பொழிய தொடங்கும். நபியுடைய பரக்கத்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துஆவுடைய பரக்கத்தால் மழை பொழிய தொடங்கும். அந்த காலத்தில் அபூ தாலிப் பழகியிருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை வைத்து சகோதரர்களே துஆ செய்வார். நபியுடைய 15வது வயது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாலிப வயது. சகோதரர்களே, மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்தது. ஹர்புல் ஃபிஜார் என்ற ஒரு நிகழ்வு. நபி அவர்களும் 15 வயதில் அதில் கலந்து கொண்டார்கள். 15 வயதில் சமூக உணர்வோடு நபி அவர்கள் அதிலே கலந்து கொண்டார்கள். இதே போல் ஹில்புல் ஃபுதூல் என்ற ஒரு நிகழ்வு நடந்தது. அதிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொண்டு, இப்பொழுது நபி அவர்கள் மக்காவிலே தான் இருந்தார்கள். தொழில் செய்ய முடியாது, என்ன செய்வது? நபி அவர்கள், ஒருவர் சொன்னார், ரசூலுல்லாஹுடைய சாப்பாட்டை மட்டும் சொல்லேனுமா? அதுக்கு ஒரு நாளே தேவை. நபி அவங்க சாப்பிட்ட சாப்பாடுகள் என்ன? அதில் ஒரு சாப்பாடு தான் காஞ்ச இறைச்சி. இறைச்ச காய வைக்கிறது. இறைச்ச காய வைத்து வட்டக்கால போட்டு சமைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஞ்ச இறைச்சி சாப்பிடுவாங்க. ஏன்? ஃப்ரிட்ஜ் இல்லாத காலம். ஃப்ரிட்ஜ் இல்லாத காலம். மக்காவில் குர்பானி நடக்கும். இறைச்சியில செய்யறது ஒரு நாள்ல சாப்பிட்டு முடிக்கிறதா? காய வச்சு வச்சு மரக்கறிகள்ல போட்டு சாப்பிடுவார். நபியுடைய விசேஷ சாப்பாடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 15, 16, 17 வயதுல செய்த தொழில் ஆடு மேய்த்தது. கராரீத் என்ற மலைகள் இருக்கிறது மக்காவிலே.
கராரீத் என்ற மலைகளிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடு மேய்த்தார்கள். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால் ஒருவர் வந்து நடுங்கினார். நபி அவர்கள் சொன்னார்கள், ஏன் நடுங்குகிறாய்? அனபுனு இம்ராத்தின் தஅகுல் கதீத், காஞ்ச இறைச்சி சாப்பிட்ட ஒரு உம்மட மகன் தான் நான். காஞ்ச இறைச்சி சாப்பிட்டவர் நான். எனக்கு முன்னால் நடுங்க தேவையில்லை. நீ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாலிப வயதிலே நபி அவர்கள் செய்த தொழில் ஆடு மேய்த்தார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், முழு நபிமார்களும் ஆடு மேய்த்திருக்கிறார்கள். ஏன் அல்லாஹ் ஆடு மேய்க்க வைத்தார்? ஏன் அல்லாஹ் ஆடு மேய்க்க வைத்தார்? சமூகத்தை மேய்க்க வேண்டும், சமூகத்தை வழிநடாத்த வேண்டும். ஆடு மேய்த்தவரால் ஆட்டுக்கு அடிக்க முடியாது. ஆட்டுக்கு அடித்தா ஆடு செத்துரும். இரண்டாவது, ஆடு நாங்க சொல்றத ஆடு கேட்காது. அங்காலையும் பாயும், இஞ்சாலையும் பாயும். முழுதிலும் பொறுமை தேவை. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் 10 வருடம் ஆடு மேய்த்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஆடு மேய்க்க வைத்தார். அதனாலதான் நபி அவர்களுக்கு ஆட்டிறைச்சி விருப்பம். கந்தக்குடைய யுத்தத்திலே ஆட்டிறைச்சியிலும் முன் சந்து நபிக்கு விருப்பம். முன் சந்து. கந்தக்குடைய யுத்தத்திலே ஒரு ஆடு அறுத்தார்கள். அபூ ராஃபி ரலியல்லாஹு அன்ஹு தான் அந்த ஆட்டை சமைத்துக் கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ராஃபியிடம் கேட்டார்கள், முன் கால் எடுத்தா அப்படின்னு. எடுத்து கொடுத்தார் ஒரு காலை. இரண்டாவது காலையும் எடுத்தாண்டு கேட்டாங்க, எடுத்து கொடுத்தார். மூணாவது காலையும் எடுத்துத்தாண்டு கேட்டாங்க. அபூ ராஃபி கேட்டார், யா ரசூலல்லாஹ், ஆட்டுக்கு எத்தனை முன்கால்? நபி தெரியாமலா கேட்டான்? நபிக்கு தெரியாத ஆட்டுக்கு எத்தனை முன்கால் என்று? நபி சொன்னாங்க, ஏ வாயை திறந்தாய், எனக்கு விருப்பமான உண்டே உண்டு அது. அல்லாஹ் நீ நான் கேட்க கேட்க நீ எடுத்து தந்துட்டே இருந்திருப்பாய், எடுத்து தந்துட்டே இருந்திருப்பாய் நீ. அதனாலதான் அந்த காலத்து யகூதிகளுக்கு தெரியும், நபிக்கு ஆக விருப்பமானது ஆட்டுடைய முன்கால் என்று தெரியும். அதனாலதான் ஆட்டுடைய முன்காலில் நஞ்சை கலந்து வந்து நபிக்கு கொடுத்தார். ஹைபருடைய யுத்தத்திலே ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு ஜைனப் என்ற பெண் ஆட்டிறைச்சியிலே நஞ்சை கலந்து வந்து கொடுத்தார். நபி அவர்கள் ஒன்றுமே பார்க்கவில்லை, அதை எடுத்து வாயில் எடுத்து கடிச்சார்கள். சகோதரர்களே, கடித்ததோடு மொரசுகளிலே நஞ்சு பட்டு விட்டது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபியுடைய மொரசு நஞ்சால், நஞ்சுடைய நிறத்தால் மௌத் வரை அந்த நஞ்சின் அடையாளம் நபியுடைய முரசில் இருந்தது. சகோதரர்களே, ஆடு மேய்த்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாலிப வயது நபியுடைய ஆடு மேய்க்கிறார்கள். அந்த காலத்திலே உங்களுக்கு தெரியும், காபாவை நிர்வாணமாக தவாப் செய்வார்கள். நிர்வாணமாக தவாப் செய்வதற்கு மடையர்கள் அல்ல, மடையர்கள் அல்ல. சிலர்கள் சொல்லுவது நிர்வாணமாக மடையர்கள் அல்ல, காபத்துல்லாவுக்கென்று அவர்கள் உடுப்பு வாங்கி வைத்திருந்தார்கள். அந்த ஆடைகள் முடிந்தால் இவர்கள் நிர்வாணமாக தவாப் செய்யவும், ஹலாலான உடுப்பாக இருக்க வேண்டும் நிபந்தனை. இதனால் நிர்வாணமாக தவாப் செய்வார். காபத்துல்லா இருக்கிறதே, காபத்துல்லாவுடைய ஹிஜ்ர் இஸ்மாயில் அரை வட்டம் இருக்கிறது, அந்த அரை வட்டமும் காபாவோடு சேர்ந்ததுதான். கட்டி கொண்டிருக்கும் பொழுது ஹலாலான பணம் இல்லாமல் போனது, அதனாலதான் அறவாசியோடு விட்டார். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்திலே ஒரு வேலைக்காக, காபாவுடைய வேலைக்காக கல்லு சுமந்து சென்றார்கள். நபி அவர்களும் கல்லை தூக்கி கொண்டு போகும் பொழுது நபியுடைய பெரியப்பா அப்பாஸ் சொன்னார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாரண கலத்தி எடுத்துட்டு வா. சாரண கலத்தினதுதான் அல்லாஹ் நபி அவர்களுக்கு மயக்கத்தை கொடுத்து விட்டார். அல்லாஹ் எவ்வாறு பாதுகாத்து வாரான், பின்னால் ஒரு நபியாக மாற்ற வேண்டும் என்று பாதுகாத்து வருகிறார். சகோதரர்களே, வாலிப வயது
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்க்கப்படுகிறார்கள் நல்ல குணங்களோடு. நபி அவர்களிடம் இருந்த சமூக சேவை. நபி அவர்கள் சாப்பாடு கொடுப்பார்கள். நபி அவர்கள் ஹரத்துக்கு வரும்பொழுது கஞ்சி காய்ச்சி கொண்டு வருவார்கள். சவீக், ஹரத்துக்கு வந்தவர்களுக்கு கஞ்சி கொடுப்பார்கள். அந்த காலத்தில் விருந்து கொடுப்பார்கள். கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உதவி செய்வார்கள். அந்த வயசிலே சகோதரர்களே, பெரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23வது வயதை அடைகிறார்கள். எப்படியாவது வியாபாரம் செய்ய வேண்டும். அந்த நேரம்தான் மக்காவிலே இருந்த ஒரு செல்வந்த பெண் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய செல்வங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு மைசரா என்ற அடிமையையும் ஹதீஜா அனுப்பினார்கள். வியாபாரத்துக்கு உதவியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்துக்காக வருகிறார்கள். சகோதரர்களே, நபி அவர்களுடைய 23, 24வது வயது. மைசரா சொல்கிறார், நானும் இந்த நபியோடு போனேன். மரங்களுக்கு கீழ் வந்தால் மரம் சாய தொடங்குகிறது. நபியை பார்த்து மேகம் நிழல் கொடுக்க தொடங்குகிறது நபி அவர்களுக்கு. ஒரு பிரயாணம். இந்த பிரயாணத்திலே மைசரா நபியுடைய குணத்தை பார்க்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், ஒரு மனிதனை விளங்க வேண்டும் என்றால் 3 இடத்திலே அவனோடு இருக்க வேண்டும். ஒன்று பிரயாணத்திலே, 2வது குடுக்கல் வாங்கல் செய்து பார்க்க வேண்டும், 3வது அவனுடைய வீட்டுக்கு பக்கத்தில் வாழ்ந்து பார்க்க வேண்டும். மைசரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணத்திலே இருக்கிறார். நபியுடைய குணங்களை பார்க்கிறார். வந்ததிலிருந்து ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடன் புகழத் தொடங்குகிறார். எங்களுக்கு ஒரு நல்ல மனிதர் கிடைத்தா விடுவோமா? சிலர் மருமகனை புகழ்றது, சிலர் ஒவ்வொரு அசரத்தை புகழ்றது. அவரிடம் உள்ள நல்ல குணம். மைசரா நபிய புகழ்றார். ஹதீஜா பார்த்தாங்க, எங்களுக்கு குணமுள்ள பொம்பளை ஆம்பளை தான் தேவை, குணமுள்ளால் தேவை. உடனே 25 வயது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு, ஹதீஜாவுக்கு 40 வயது. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கல்யாண பேச்சுவார்த்தை அனுப்புறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பொறுப்பாக இருந்தார் அபூ தாலிப். சகோதரர்களே, நபி அவர்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை தொடங்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 25வது வயதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா பின்த் குவைலித், ஏற்கனவே ஹதீஜா கல்யாணம் முடித்து அதுல புள்ள இருந்தது, அபூ ஹாலா என்பவரை முடித்தாங்க, அதால ஒரு புள்ள இருந்தது, ஹிந்த் பின்த் அபி ஹாலா. நபி அவர்களை வர்ணித்த பொம்பளை இவதான். நபியுடைய மடியில 2 பெண்கள் வளர்ந்தார்கள். ஒன்று ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மகள் ஹிந்த் பின்த் அபி ஹாலா, அடுத்தது உம்மு சலமாவுடைய மகள் ஸைனப் பின்த் உம்மி சலமா. நபி அவர்களிடம் பிறக்காத நபியுடைய மடியில் வளர்ந்த பிள்ளைகள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை கல்யாணம் முடித்தார்கள். 25 வயது. சகோதரர்களே, நபி அவர்கள் 20 ஆடு மகர் கொடுத்தார்கள். நபி அவர்கள் ஹதீஜாவை திருமணம் செய்வதற்கு 20 ஆட்டை மகர் கொடுத்து ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ தாலிப் எல்லாம் நின்று கல்யாணத்தை நடத்தி வைத்தார்கள். சகோதரர்களே, 25 வயதிலிருந்து நபியுடைய குடும்ப வாழ்க்கை தொடங்குகிறது. குடும்ப வாழ்க்கை என்றால் சகோதரர்களே, இமாம் புகார் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கணவனை புகழ்ந்து கொண்டே இருப்பார்களா? ஒரு கணவன், ஒரு மனைவி ஒரு ஆள் புகழக்கூடியவராக இருக்க வேண்டும். புகழுவாங்களா? என்ற கணவர் யார் தெரியுமா? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. சகோதரர்களே, 25 வயதுக்கு பிறகு நபி அவர்களை ஒரு தொழிலுக்கும் அனுப்பவில்லை ஹதீஜா. அதுதான் ஆகப்பெரிய விடயம். நபி அவர்களை கஷ்டப்படுத்தவில்லை, தொழிலுக்கு அனுப்பவில்லை. இருந்த சொத்து செல்வத்தை வைத்து தனது கணவரை வாழ வைத்தார்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. சகோதரர்களே, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவோடு நபி அவர்களுக்கு இருந்த இரக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் பிள்ளைகளை கொடுக்கிறான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மூலமாக. நபி அவர்களுக்கு
3 ஆண் பிள்ளைகளும் 4 பெண் பிள்ளைகளும் கிடைத்தது. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மூலமாக காசிம் என்ற ஒரு பிள்ளை கிடைத்தது, தாஹிர் என்ற பிள்ளை கிடைத்தது, அல்லது அப்துல்லாஹ் என்ற பிள்ளை. அந்த 2 பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள். சகோதரர்களே, 4 பெண் பிள்ளை கிடைத்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மூத்த பிள்ளை ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, 2வது பெண் பிள்ளை உம்மு குல்சூம், 3வது பெண் பிள்ளை ருக்கையா, 4வது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. 4 பெண் பிள்ளைகள், 2 ஆண் பிள்ளைகள் கதீஜா மூலமாக நபி அவர்களுக்கு கிடைத்தது. சகோதரர்களே, இந்த பிள்ளைகளில் இருந்துதான் நபியுடைய பரம்பரை உருவெடுத்தது. நல்ல முறையில் விளங்கிக் கொள்ளுங்கள். ஹஸ்ரத் தாஹிர் காசிம் சின்ன வயசிலே மௌத்தாகி விட்டார்கள். மௌத்தான பொழுதுதான் ஆசுபின் வாயில் சொன்னான், இவர் சந்ததியற்றவர். அல்லாஹ் ஆயத்திறக்கினான், இன்னா அஅதைனாக்கல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். நபியே பொறுங்கள், உங்களுக்கு கௌசர் என்ற தடாகத்தை தருவோம். நபியே, யார் உங்களை சந்ததியற்றவன் என்று சொன்னானோ அவன்தான் சந்ததியற்றவன் நபியே, நீங்கள் அல்ல. நபியுடைய ஆண் பிள்ளைகளை அல்லாஹ் வளர விடவில்லை. பெண் பிள்ளைகள் 4 பேர். ஒன்று ஸைனப், உம்மு குல்சூம், ருக்கையா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த 4 பிள்ளைகளில் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு அபுல் ஆஸ் என்பவரை கல்யாணம் முடித்துக் கொடுத்தார்கள். ருக்கையாவுக்கும் உம்மு குல்சூமுக்கும் அபூ லஹபுடைய 2 பிள்ளைகள் உத்பாவையும் உதைபாவையும் நிக்கா செய்து வைத்தார்கள். சகோதரர்களே, ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தது. அலி என்ற பிள்ளையும் உமாமா என்ற பிள்ளை, பேர பிள்ளைகள் ரசூலுல்லாஹ்வுடைய. 2 பேரும் சிறு வயதிலே மௌத்தாகி விட்டார்கள். உம்மு குல்சூம், ருக்கையா, இவர்களுக்கு உத்பாவும் உதைபாவும் தப்பத் யதா அபீ லஹபின் வஸப் மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப் என்ற இந்த சூரா இறங்கிய பொழுது உத்பாவும் உதைபாவும் நபியுடைய 2 பிள்ளைகள் ருக்கையாவையும் உம்மு குல்சூமையும் தலாக் கொடுத்தார்கள். தலாக் கொடுத்ததோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்கையாவை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கல்யாணம் முடித்து கொடுத்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு பிள்ளை கிடைத்தது, அப்துல்லா என்ற பிள்ளை. அது சின்ன வயசிலே மௌத்தாகிவிட்டது. ருக்கையா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் யுத்த களத்தில் இருக்கும் பொழுது ருக்கையா மௌத்தானார்கள். அதனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பத்ர் யுத்தத்தில் கலந்து கொள்ளவில்லை. ருக்கையாவுடைய மௌத்துக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மானுக்கு உம்மு குல்சூமை கல்யாணம் முடித்து கொடுத்தார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், எனக்கு இன்னும் பிள்ளைகள் இருந்தால் உஸ்மானுக்கு கொடுப்பேன். உம்மு குல்சூமும் மௌத்தானார்கள். உம்மு குல்சூமுக்கு பிள்ளை இல்லை. சகோதரர்களே, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கல்யாணம் முடித்து கொடுத்தார்கள். இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக ஹஸரத் ஃபாத்திமாவுக்கு 5 பிள்ளைகள் கிடைத்தது. ஒன்று ஹசன், மற்றது ஹுசைன், 3வது முஹ்சின், 4வது உம்மு குல்சூம், 5வது ஸைனப். இந்த 5 பிள்ளைகளிலிருந்து வந்ததுதான் நபியுடைய பரம்பரை என்று சொல்கிறார்களே. மௌலானா குடும்பம் என்று யமனிலிருந்து மதீனாவிலிருந்து வந்தது. அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய 5 பிள்ளைகள் யார் யார்? ஹசன், ஹுசைன், முஹ்சின், உம்மு குல்சூம், ஸைனப். இதில் நீங்கள் அடிக்கடி ஒரு சம்பவத்தை தவறாக விளங்கி வைத்திருப்பீர்கள். இந்த உம்மு குல்சூம் என்ற பிள்ளை ஹசன் ஹுசைனை தெரியும், முஹ்சினை தெரியாது, உம்மு குல்சூமை தெரியாது, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மகள் என்று. இந்த உம்மு குல்சூம் என்ற இந்த பிள்ளையை உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸை வைத்து, அதாவது குல்லு ஹஸபின் வ நஸபின் முன்கதிஉன் இல்லா ஹஸபி வ நஸபி, நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், எல்லா குடும்பங்களும் துண்டித்து விடும் எனது குடும்பத்தை தவிர.
உமர் ரலியல்லாஹுக்கு விருப்பம் இருந்தது நபியுடைய குடும்பத்துக்குள் புகுறுவதற்கு. அலி ரலியல்லாஹுடன் போய் கேட்டார்கள், அலி, இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறது, உங்களுடைய மகள் உம்மு குல்சூம் எனக்கு நிக்கா செய்து தாருங்கள். உம்மு குல்சூம் நிக்கா செய்யும் வயதும் அல்ல, நபியுடைய குடும்பத்துக்குள் நுழைவதற்காக. அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு தெரியும் உமர் ரலியல்லாஹு யார். திருமணம் என்பது இச்சையை நிறைவேற்றுவதற்கு பேரல்ல திருமணம். நீங்கள் நாளை அன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் படிப்பீர்கள், நபி அவர்களுடைய மொத்த திருமணம் 30. நபி அவர்களுடைய மொத்த திருமணம் கிட்டத்தட்ட 30 பெண்கள். நபி அவர்கள் திருமணம் செய்தது இச்சையை நிறைவேற்றுவதற்கல்ல. இச்சையை நிறைவேற்றுவது பிற்காலத்தில் திருமணத்தின் நோக்கமாக மாறியது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு போய் அலி ரலியல்லாஹு கேட்டார்கள், அலியே, உங்களோட பரம்பரையிலுக்கு நானும் வரணும் அலியே, என்ன செய்யலாம்? உங்களோட மகளை கல்யாணம் முடித்தார். அலி ரலியல்லாஹுக்கு தெரியுமா இல்லையா உமர் யார் என்று? உமர் ரலியல்லாஹு எப்படிப்பட்ட அகலண்டா, 2 கறியோட சாப்பிடாதால், 2 கறி சாப்பிடாதால் ஜெய்தூனும் இறைச்சியும் வச்சு அழுதுருவார். இப்படிப்பட்ட ஒரு ஆள். ஆசை எங்கரிக்க போது இவங்களுக்கு. நாங்க இன்றைக்கு பார்க்கிறோம் உமர வேற மாதிரி. 2 கறி சாப்பிடாதால், தங்கம் வெள்ளி குவியல்கள் இருக்கும் வீட்டுக்குள் பிஞ்ச ஜுப்பாவை உடுத்து திரிந்தவர், அல்லாஹ் அடுத்த கேள்வி கணக்குக்கு பதில் சொல்லணும் என்று பயந்தவர். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தெரியும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஏன் கேட்கிறார். ஹசன் ஹுசைனை கூப்பிட்டு சொன்னாங்க, ஹசன் ஹுசைன், உமர் ரலியல்லாஹுக்கு தங்கச்சியை கல்யாணம் முடிச்சு கொடுங்க. 2 பேரும் சொன்னாங்க, ஏலா. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, பேச மாட்டேன், 2 பேரோட கல்யாணம் முடிச்சு கொடுங்க. சகோதரர்களே, உம்மு குல்சூமை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நிக்கா செய்து வைத்தார்கள், நிக்கா செய்து கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்துக்குள் வருவதற்காக, வேறொன்றுமல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிள்ளைகள் கதீஜாவால் கிடைக்கிறது. சகோதரர்களே, இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும் 8 பேர பிள்ளைகள். எத்தனை பேர பிள்ளைகள்? 2 ஆம்பளை பிள்ளை கதீஜாவால, 4 பொம்பளை பிள்ளை, 8 பேர பிள்ளை. 8ல 2 பேர பிள்ளை ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா மூலமாக, ருக்கையா மூலமாக 1 பிள்ளை 3, பாத்திமா ரலியல்லாஹு மூலமாக 5, 5 3 8 பேர பிள்ளைகள். இதுதான் நபியுடைய சீரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 35 வயதாகிறது. சகோதரர்களே, இந்த நேரம்தான் காபாவிலே வெள்ளம் வருகிறது. காபாவுடைய புனர் நிர்மாணம், காபாவை கட்டுகிறார்கள். ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை எந்த இடத்தில் வைப்பது என்ற சர்ச்சை வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு புடவையை வைத்து, கல்லை தூக்கி வைத்து, எல்லோரையும் அழைத்து தூக்கும்படி சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கல்லை எடுத்து ஹஜ்ருல் அஸ்வதிலே தூக்கி வைத்தார்கள். அந்த இடத்திலே சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 35 வயதுக்கு பிறகு அல்லாஹ் நபிக்கு அல்லாஹ் நபியாக தேர்ந்தெடுக்க வேண்டும். நபி அவர்கள் கனவு காண தொடங்குகிறார்கள். புது புது கனவுகள். சகோதரர்களே, நுபுவத்துடைய ஆரம்பம். நபிக்கு கனவுகள், சகோதரர்களே, காளையை போன்ற கனவுகள் வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 36, 37, 38 வயதுகளில் நபிக்கு தனிமை விருப்பமாகியது. தனியே இருக்கணும், ஹுப்பிப இலைஹில் ஹலா, தனியே இருக்கணும் என்ற உணர்வு வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியே இருப்பதற்காக தேர்ந்தெடுத்த இடம்தான் ஜபலுன் நூர் என்ற மலையிலே ஹிரா குகையை தேர்ந்தெடுத்தார்கள். எத்தனையோ குகை இருந்தது. நபி அவர்கள் ஏன் ஹிரா குகையை தேர்ந்தெடுத்தார்கள்? உலமாக்கள் சொல்கிறார்கள், ஹிரா குகையிலிருந்து பார்த்தால் மாத்திரம்தான் காபத்துல்லா தெரிகிறது. ஹிரா குகையிலிருந்து பார்த்தால் மாத்திரம்தான் காபத்துல்லா தெரிகிறது. ஹிரா குகை மக்காவில் 2 மைல் தூரத்தில் இருந்தது. சகோதரர்களே, நீளம் 4 முழம், அகலம் 1.25 முழம்.
ஹிரா குகையுடைய அகலம் நீளம். உலமாக்கள் ஏறி அதையும் அளந்து விட்டு வந்து விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள் என்பதற்காக அங்கிருந்து கொண்டு நபி அவர்கள் காபாவை பார்த்து கொண்டிருப்பார்கள். சகோதரர்களே, சாப்பாடு எடுத்துக்கொண்டு ஏறுவார்கள். ஏறியவர்களுக்கு தெரியும், ஏறாதவர்கள் நபி அவர்கள் ஏறினார்கள் என்பதற்காக ஏறுங்கள். அன்பிருந்தால் ஏறி பாருங்கள் ஒரு தடவை. பாகிஸ்தான் ஜமாத் வந்த நேரம் மஸ்கலியா பல்கிலே எழுதி சென்றிருக்கிறார்கள், பாபா ஆதம் மலையில் முதலாவது தடவை ஏறாதவனும் மடையன், இரண்டாவது தடவை ஏறுபவனும் மடையன். முதலாவது தடவை ஏறாதவனும் மடை ஏறி பார்க்கணும், இரண்டாவது தடவை ஏறுபவனும் இரண்டாவது தடவை ஏறப்படாது, கஷ்டம். ஒரு தடவையாவது ஏறி பார்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஏறி இருப்பார்கள், அதற்குத்தான். சகோதரர்களே, அந்த ஜபலுன் நூரிலே ஹிரா குகையிலே 40 வயது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த நேரம்தான் 4 வயதிலே வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாரார். திரும்ப வாரார். 40 வயதிலே வந்தவர் குகைக்குள் இருந்தார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்களை வந்ததோடு கட்டி அணைத்தார். மலக்கானியத்தும் இன்சானியத்தும் சேர்ந்த நாள். மலக்கானிய சேருகிறது, தர்பியத்துக்கு கீழெடுக்கிறார். சொன்னார், இக்ரா, ஓதுங்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், மா நபி காரி, எனக்கு ஓத தெரியாது. யார் ஓதினார்? சில கிறிஸ்தவ அறிஞர்கள் சொல்கிறார்கள், நபி அவர்கள் அந்த காலத்தில் கிறிஸ்தவர்களிடம் ஓதித்தான் குர்ஆனை கொண்டு வந்தார்களா? எவ்வளவு பெரிய பொய்! திரும்ப கட்டி அணைத்தார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். சொன்னாங்க, இக்ரா, ஓதுங்க. சொன்னாங்க, மா நபி காரி, ஓத தெரியாது. மூணாவது தரம் கட்டி அணைத்தார், ஓதுங்க. மா நபி காரி. அப்பொழுதுதான் சகோதரர்களே குர்ஆனுடைய முதல் வசனம் இறங்குகிறது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் ஹலகல் இன்சான மின் அலக் இக்ரா வரப்புக்கல் அக்ரம் அல்லதீ அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மா லம் யஅலம் இறங்குகிறது. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 40 வயது நபி அவர்கள் ஓடி வருகிறார்கள். மனைவி கதீஜாவிடம் ஓடி வந்து சொல்கிறார்கள், இப்படி நடந்தது, என்னை போத்துங்கள், பயந்து விட்டு தனியொரு மனிதர். அப்பொழுதுதான் கதீஜா சொன்னார்கள், பயப்படாதீர்கள், உங்களோட நல்ல கோணம் இருக்கிறது. ஒரு கணவன் கஷ்டப்பட்டு வரும் பொழுது மனைவி ஆறுதல் சொல்லுவாள். ஒழுங்கான மனைவி, சாலிஹான மனைவி. என்ன சொன்னார்கள் தெரியுமா கதீஜா? இன்னக லதஹ்மிலுல் கல், மக்களுடைய கஷ்டத்தை சுமக்கிறீர்கள். வதுக்ரி ضيف, விருந்தாளிகளுக்கு சாப்பாடு கொடுக்கிறீர்கள். வதுஈனு அலா நவாயிபில் ஹக், உண்மைக்கு பாடுபடுகிறீர்கள். அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டார். சகோதரர்களே, அன்றிலிருந்துதான் நுபுவத் தொடங்குகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த குர்ஆன் என்ற வெளிச்சம் உலகத்துக்கு வர தொடங்குகிறது. 40 வயதை அடைந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளை 40 53 வயது வரை மக்காவுடைய வாழ்க்கைக்கு செல்லுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாஅத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பால் இந்த இடத்தில் ஒன்று சேர்ந்தோம். யா அல்லாஹ், உனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கரத்தால் ஹவுதுல் கௌசரிலே தண்ணீர் குடிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்க தௌஃபீக் செய்வாயாக. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனதன் வகினா அஸாபன் நார். ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.